யார் இங்கே? சொல்லுங்கள். தேவலோகத்தில் சபை கூடியிருந்தால் பூலோகத்தில் கூடியபடியினால் இது ஒரு தெய்வீக சபை. என்ன நாட்டுக்கு நாடு? நாட்டுடைய வீர் என்ன? இன்னும் கரட்டூர் என்றால் நம்மை போன்ற நாடுகள் கலைஞர்களுக்கு சொந்தமான தாய் திருநாடு. கரட்டூர் சனத்திலே வாசம் செய்யக்கூடிய ஆராய்ச்சிருந்த அப்பமார்களும் அரும்பெரு தாய்மார்களும் சபாபாதம் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்தில் கடல் போல வந்திருக்கின்றன. இதற்காக என்ன காரணம்? சக்தி மாரியம்மன் பண்டிகை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம். ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுப்பட்டு 100 என்று வசூல் செய்து என் அருமை மாமாவாகப்பட்ட சேர்மான் மாமா தலைமையில் இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி அரங்கேற்றம் செய்திருந்தாலும் நாடகத்தின் பெயர் என்ன? வன்னிய புராணம். அக்கினியிலே பிறந்த அதிவீர வன்னியர் சரித்திரத்தை ஓத வேண்டும் என்று சொல்லி இன்று ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் எமது குருவெரியோர். நண்பா, அப்படியாக இருந்தாலும் நான் யார்? என் பெயர் என்ன? நண்பா, 48,000 ரிஷிமார்கள், 48,000 ரிஷிமார்களில் நானும் ஒருவன். நீ ஒருவன். இப்பொழுது எங்க இருக்கிறீங்க? 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கென்னர் கம்பூர்கள், சித்தி முத்தாத தேவாதி தேவர்களில் நானும் ஒருவன். நான் எங்கே வசித்து வருகிறேன்? நான் இமயமலை சாரலில் வன்னியமர சோலையில் நான் வசித்து வருகிறேன். அப்படி இல்லட்டாலும் இப்பொழுது என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாய்? நான் மும்மூர்த்தியை காண வேண்டும் என்று நான் நீண்ட நாட்களாக தவத்தில் இருக்கிறேன். கடூரமான தவம் செஞ்சிருக்கிறீங்க. உண்மைதான். மும்மூர்த்தி தேவர்களை உண்மைதான். காலை கடனை முடித்துவிட்டு நான் இறைவனை வழிபாடு பண்ண வேண்டும். தவங்கள் செய்யுங்க. காத்தல் அளித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் ஒரு முகமாக வந்திருக்கிறேன். நான் என்ன பாக்கியம் செய்தனோ தெரியவில்லை. இறைவா, என்ன உண்மைதான். நான் தவத்துக்கு செல்கிறேன். இமயமலை புறப்படுகிறேன். ஐயா, ஆமா, உமையவன் அண்ணா மாயவா. ஐயா சம்பகேசனே, உண்மைதான். உங்களுடைய எண்ணம் ஈடேறிவிட்டது. உண்மைதான். ஆனால் இன்று மும்மூர்த்திகளும் உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? மகனாஜாதவர்களும் என்ன தேடி வந்த காரணம் இருக்கிறது. போன்ற காரியமாக நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கோம். அப்படியா? என்ன சாமி, என்ன நாடி வந்த தேவர்களுக்கு இடைக்கா? ஆமா,
என்ன இடது என்னால் ஆகும். மற்றாபுரி ஆண்டு வரக்கூடிய வாதாபி என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனானவன் சரி சிவபெருமானிடத்திலே கடுமையான தவம் செய்து வரப்பெற்ற காரணத்தினால ஆ. தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்திட்டான். அவனை ஜெயம் பெற வேண்டுமேயானால் ஒரு தவம் செய்து அந்த தவத்தின் வழியாக ஒரு வீரபுருஷனை பிறக்க வைக்கணும். சரி அதனால தேவர்கள் நாங்க எல்லாம் அடிமையாயிட்டோம். அடிமையானவங்க அந்த தவத்துக்கு தலைமை தாங்க அருகதையற்றவர்கள். அப்படியா? ஆமா. சரி அதனால உங்க தலைமையில ஒரு யாகம் செய்யணும். என் தலைமையில் யாகம் செய்ய வேண்டுமா? ஆமா. சாமி நான் யாகத்தை செய்வதாக இருந்தால் திக்குக்கு 100 யோஜனை தூரமுள்ள பூமி வேண்டும். அதுதான் இமயமலை சாரல்லையே இருக்கிற வேணுமான இடம். சரி திக்குக்கு 100 யோஜனை தூர யாகசாலை அமைத்து சரி எனக்கு அதாவது அந்த பூமியை கிரயம் செய்து கொடுத்தால் யாகத்தை செய்வதற்கு என்ன வேண்டும்? பூமி வேண்டும். இங்கதான் இருக்கிறது. இல்லை அப்பா, இந்த பூமியில் என் மேல் கிரைய வேண்டும். அப்படியா? சரி ஐயா பூமிகாரனே. ஐயா சொல்லுங்க. தேவர்கள் எல்லாம் இன்று ஒரு யாகம் செய்ய போறோம். சரி சரி. இதற்கு சம்புஜாக்கள் சொன்னபடி திக்குக்கு 100 யோசனை பரப்பளவு உள்ள பூமி உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஆமா. இத உமையவர் பார்வதி சிவபெருமான் பேர்ல சுத்த கரையுமா. இப்ப சகஜாவரம் ஒன்றா இருக்கிறோம். ஆனா ஒரு வெற்றி பெறுவதற்காக நாம பெருத்து வேள்வி செய்ய போகிறோம். ஆனா அந்த வேள்வியின் காரணமாக ஏதாவது ஒன்று பிறந்தால் நம்ம சகல பேர்த்துக்கும் பொதுவாயிடும். ஆமா. உனக்கு எனக்குன்னு நமக்குள்ளே சண்டை வந்துடும். ஆமா. இந்த பூமியில எது பிறந்தாலும் அது சக்தியும் ஜீவனையும் சேரணும். அதான் எள்ளும் தண்ணியும் இன்று முதல் இந்த பூமி சக்திக்கும் ஜீவனுக்கு என்று எள்ளும் தண்ணி தாராளத்தை கொடுங்கள். ஆமா கேள்வி வருது. அத செலவு வாங்கிக்கலாம். ஆனா கேளுங்க சிலர்களே, அன்னைக்கு அதாவது அந்த காலத்துல ஸ்ரீ மகாபாரதத்திலே ஆகட்டும் விஷ்ணு புராணத்திலே ஆகட்டும் எள்ளும் தண்ணியும் தாரவாத்து கொடுத்துட்டா அதுதான் கிரைய பத்திரம். அன்னைக்கு எள்ளும் தண்ணியும் தாரவாத்து கொடுத்தா அவங்க நேரத்தை கேட்க மாட்டாங்களாம். அந்த எள்ளும் தண்ணி அப்போ பார்த்து கொடுத்ததுனாலதான் இப்ப கலியுகத்துல என்ன அதுதான் கிரயம் செய்வது. அதுக்குதான் பட்டா. இன்னைக்கு பட்டா செய்வது அன்னைக்கு எள்ளும் தண்ணி தாரவாத்து கொடுத்துட்டா அன்னைக்கு அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமா. இன்று முதல் இந்த நிலம் சக்தி சிவனுக்கு சொந்தம். அப்படி ஆகட்டும். ஐயா யாகத்துல யாகத்தை செய்கிறேன். யாகத்தை செய்வதென்றால் அதாவது வன்னிமரச் சோலை. உண்மைதான். இந்த வன்னிமரச் சோலையில வன்னி குச்சி வேண்டும். அதனால காமதேனையே உனக்கு கொடகொடவா வேண்டும். எங்க அண்ணா இந்த யாகத்துக்கு உண்டான பொருட்கள். ஆமா யாகத்து உண்டான நெய் சமைத்து குச்சி அப்படியாக அவர்கள் என்ன பிறந்திருக்கிறது? முதலிலே சங்கம் சக்கரமும் பிறந்திருக்கிறது. சங்கம் சக்கரமும் வந்திருக்கிறது. உண்மைதான். உண்மை. இது நாம செய்யக்கூடிய யாகத்துக்கு சுபசகனமா அல்லது அவசகனமா? இது சுபசகனம் தான். சுபசகனமே. உண்மைதான். சரி நல்லது. இந்த சங்கம் சக்கரனுக்கும் எம்பெருமானுக்கே உகந்தது. அண்ணா இந்த சங்கு சக்கரத்தையும் யாராலும் கட்டி காப்பாற்றுவதற்கு உண்டான திறமை யாருக்கும் கிடையாது. ஆமா. இந்த சங்கு சக்கரமும் அது உன்னை சேர்ந்தது. நானே ஊதிக்கிட்டு தெரியுறோமா? உண்மை அண்ணா அதாவது சொல்வதெல்லாம் பொய் இல்லை. அதாவது சம்பகத்திற்காக இது சுபகாரியம் தான் என்று சொன்னார். இன்னைக்கும் பகவானை பார்த்து மாயவனே என்பெருமானே கோவிந்தனை கட்டி காப்பாத்துனா கட்டி காப்பாத்துவாரு. ஆனா போய் ராமத்தை முடிச்சு போட்டுனா உண்மையிலேயே ராமன் தான். 100 உண்மை. நாங்க ஒரு 100 மரம் ஏறிருப்போம். ஒரு மரத்துல கூட நாங்க இடம் வராது கிடையாது. நம்பணும். அண்ணா
என்பது உனக்கு சொந்தம். போடு. எங்க தேவர்களே, சுவாமி இந்த யாகத்தில் ஒரு பாலனை பிறக்க வைக்க வேண்டும் என்றால் ஆ, சத்தியனுடைய சடாபாரத்தில் இருக்கக்கூடிய அதாவது செங்கலடி மலர். செங்கலடி மலரையும் ஆ, சிவனுடைய நெற்றி வேர்வையும் இடித்து இதில் அகதியாக குடிக்க அகதி வேண்டும். கொடுக்கணும். அதுதான் அதனுடைய விந்தாச்சரம் போல. ஆமாம், அதன் வழியாதான் உலகம் ஒரு பாலகனை பிறக்க வைக்க முடியும் மக்களில். கருணாகரா, அண்ணா அப்படியா? ஓம் சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் ஓம் நமசிவாய நமக. சரி, போயிட்டா. மண்டை போட்டுருக்கா? போய் நின்னுக்கிறேன் நான். அது பொறுத்துக்கோங்க. அது பொறுத்து வாங்க வாடா. அடா சுவாமி, நாம செய்யக்கூடிய வேலை. நமச்சிவாய. சரி. சத்தமா சகந்து அவரும் வெப்பமாகப்பட்டது. ஆனா அனல் பொறுக்க முடியவில்லை. அப்படி என்று நமதி அமைதி அந்த யாகத்தில் போடு. அதாவது மலர் என்பது அதாவது பெண் ஆகும். அதுக்குத்தான் இன்னைக்கு ஒரு பொண்ணு வைக்கிற தவிர பூவு வைக்கிறன்னு சொல்றதுக்கு பெண்ணும் பொண்ணு அதாவது பூவும் ஒன்றுதான். இந்த மலரை கொடுக்கிறேன். நெற்று வேள்வியை பறித்து இந்த யாகத்தில் போடு. ஓம் நமச்சிவாய நமக. ஓ